தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திற்கு சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியை நம் அனைவரையும் காண செய்த கிருபைக்காக கோடி நன்றி கூறிக்கொள்வோம். பிரியமானவர்களே, 7 என்பது ஒரு முழுமையான எண் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. அதே போன்றுதான் இந்த 7வது மாதமும் ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகின்ற மாதம். ஆகவே இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் புதிய புதிய காரியங்களை செய்து நம்மையும் நம் சந்ததிகளையும் முழுமையான மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகின்ற, முழுமையான மகிழ்ச்சியை தந்து, முழுமையான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை சந்தோஷப்பட செய்ய போகின்ற கிருபைக்காக கர்த்தாதி கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், யோபு 42ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார் என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ ஒரு சிலர் நமக்கு ஏதோ வாழ்க்கை முடிந்துவிடும் போல இருக்கின்றது, ஏதோ நோய் வந்து விட்டதோ அல்லது ஏதோ மனதுக்கு சஞ்சலமாக நம் வாழ்க்கை நெடுநாளாக இருக்குமா என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை கூறும்படி என்னை அறிவுறுத்துகின்றார். என்ன கூறுகிறார் தெரியுமா? நீங்கள் கவலைப்படாதீர்கள். யோபு எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தான். ஆனாலும் அவன் இப்படி நம் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நமக்கு வாழ்க்கையே இல்லை என்று அவன் நினைக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை. அவனுடைய மனைவி கூட நீர் கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறினாள். ஆனால் அவரோ கர்த்தரை தூஷிக்கவில்லை, அனைத்து துன்பங்களையும் தாங்கினார். அவனுடைய 3 நண்பர்களும் அவரை மிகவும் அவமானப்படுத்தி பேசும் பொழுது கூட அவர் அதற்கு பொறுமையான பதிலளித்து இறுதியில் கர்த்தருடைய நாள், அவருக்கென்று ஒரு கோபாக்கினை நாள் வைத்திருந்த அந்த நாட்கள் முடிந்தவுடனே கர்த்தர் இறங்கி வந்து யோபை பார்த்து, உன்னுடைய சிநேகிதருக்காக நீ ஜெபம் செய், உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று கூறினார். உடனே அவன் ஜெபித்த அடுத்த நிமிடமே கர்த்தர் இரட்டிப்பான நன்மையால் தந்தது மட்டுமல்லாமல் அவன் நெடு நாளாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். பிரியமானவர்களை, இதைத்தான் கர்த்தர் இன்று வாக்குத்தத்தமாக உங்களுக்கு சொல்ல கூறுகின்றார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் இந்த 7வது மாதத்தோடு உங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. நீங்கள் பூரண வயதுள்ளவர்களாகி நீங்கள் மிகுந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கண்டு கழித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு அதன் பின்புதான் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு போவீர்கள் என்று கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கவலை விடுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் அப்பா எங்களுக்காக நான் யோபு நெடுநாளாய் பூரண வயதுள்ளவனாய் வாழ்ந்து மரித்தான் என்பது போன்று கவலைப்படக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது. இந்த நோயினாலேயோ அல்லது பிரச்சனையாலேயோ நான் மடிந்து விடுவேனோ என்று கலங்கி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கலங்க வேண்டாம். யோபை போன்று நீங்கள் முன்னிலைமை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு நெடுநாளாய் வாழ்வீர்கள்.
பூரண வயதுள்ளவர்களாய் மரித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறை மட்டும் காண்பீர்கள் என்று கூறுகின்ற வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. நாங்கள் இனிமேல் கவலை வடிக்க மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம். இனிமேல் உண்மையில் விசுவாசமாய் இருந்து மிகுந்த பரிசுத்தவான்களாக வாழ முயற்சி எடுப்போம் என்று இந்த தீர்மானத்தை எடுக்கின்ற சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.